ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல அப்டேட்ஸ் இருக்குது. அதோட டைட்டில் கார்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க புது ஹவுஸ் வந்திருக்குன்னு. அதோட இன்னொரு 2 அப்டேட்ஸ் இருக்குது. ஹவுஸை கடைசியாக பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ புதுசாக வந்து 2 அப்டேட்ஸை பார்த்துக்கலாம். என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மல் கார் கலர் பேலட் இருக்குல்ல, இருங்க அதை காமிக்கிறேன். அதுக்கு இந்த கார் தான் நம்மளுக்கு. இது இப்படி நார்மலாக போனீங்கன்னா உங்களுக்கு கலர் மாற்றுற மாதிரி ஒரு சில சர்டைன் கலர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பிக்சர் என்ன அது வித்தியாசமான பக்காக இருக்குது. கார்கிட்ட வச்சுன்னா வித்தியாசமான பக்காக இருக்குது. சரி, ஓகே, இந்த பக்கையும் எக்ஸ்ட்ராவை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் வச்சுக்கோங்க. நின்றுக்கிட்டே ஓட்டுற மாதிரி நல்லா தான் இருக்குது. இருங்க, இப்படி நின்றுக்கிட்டே ஓட்டணுன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. கொஞ்சம் உட்காருவோம். அப்போ நல்ல வேலை உட்காந்துட்டோம். ஆனால் இப்போதைக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பிக்சரை போட்டு பாருங்களேன். அங்கே கீழே நம்ம இப்போ ஸ்வைப் பண்ணோன்னா வித்தியாசமான கலராக ட்ரை பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்க கலர் தவிர நிறையா கலர்ஸ் நம்மளே மிக்ஸ் அடித்து பண்ணிக்கலாம் போல். அந்த ஃபோன் கிட்டத்தில் ஒரு கார் இருக்கா, அந்த காரே வித்தியாசமான கலரில் இருக்குல்ல, அதுக்கு காரணம் அந்த பேலட் தான். அதே மாதிரி நம்மளும் அந்த மிக்சிங்கில் போட்டு எப்படி வேணால் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வரப்போகிறது புது என்பிசி இப்போதைக்கு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அவங்க போட்டு பார்த்துட்டு அந்த என்பிசிஸ் ஓடி வரானுங்க பாருங்கள். இப்போ நான் பிக்சரை போடுறேன். பார்க்க கும்பலாக இருந்தாலும் கரெக்டாக அந்த 3 என்பிசிஸ், அந்த ஃபீமேல் ஒன்று, அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் கோட்டு போட்ட ஒருத்தன், அப்புறம் இன்னொரு ஹுட்டி, அவனுங்களாம் இருக்கானுங்க. அதோட நம்மளுக்கு புது ஹவுஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிக்சரை போடுறேன் பாருங்களேன். அவன் கிட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கா. இப்போ செகண்ட் பிக்சரில் ஹோல் வீடே பார்க்க நல்லா வித்தியாசமாக இருக்குது. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கூட பஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் இருக்குமே. இருங்க, அங்கே கிட்டத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் புருன்னு போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதோட இந்த ஹவுஸ் மேபி லிங்கில் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹவுஸ் ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரியே தான், ஆனால் என்ன கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்படியே மேலே எலவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஹவுஸே பார்க்க வித்தியாசமாக தான் இருக்குது. கரெக்டாக இங்கே ரயில்வே ஸ்டேஷன், ஒருவேளை இந்த லிங்க்கு வந்தால் கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த ஹவுசஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஏரியாவை தாண்டி கரெக்டாக இந்த ஏரியா தான். இதோ இங்கே தான் அந்த ஹவுஸ் வரப்போகுது. கரெக்டாக இந்த ஹவுஸு இந்த ரோடை பார்த்துருக்கோம். பிக்சரில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே காய்ஸ், நாளைக்கு இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. அதோட அப்டேட்டோட டேட் இன்னும் கொடுக்கல. அப்டேட்டோட டேட்டை கொடுத்தோன்னே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால் கொஞ்சம் பெல் ஐக்கானை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. சரி, ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.